ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூய சவேரியாருடைய அருட்காவலிலும் அன்பிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம் அனைவரும் கரங்களை தட்டி ஒருவருக்கொருவர் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நோயிற்றிருக்கின்ற ஒரு வயதான அம்மாவுக்கு அவஸ்தை கொடுப்பதற்காக, நோயில் பூசுதல் சடங்கு கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். அந்த வீட்டில் உறவினர்கள் ஏராளமான பேர் கூடியிருந்தார்கள். அது அந்த தாயினுடைய கடைசி காலம் போல இருந்ததை உணர முடிந்தது. நான் அவருக்கு நோயில் பூசுதல் சடங்கு கொடுத்து முடிகிற வேளையிலே அந்த வீடே பரபரப்பாக மாறிவிட்டது. ஏனென்றால் திடீரென்று அந்த பாட்டியினுடைய பேரன் ஒருவன் வந்ததால் எல்லாரும் பரபரப்பாக இருந்தார்கள். அவன் உள்ளே நுழைந்ததும் அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள், அவ்வளோதான்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ வந்து லேசாக கொஞ்சம் பால் ஊற்றிட்டா சரியாயிரும், உன் முகத்தை பார்க்கணும்னு தான் அது அப்படி கிடக்குதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது உண்மையிலே நடந்து விட்டது. அந்த பாட்டி இந்த பேரனுடைய முகத்தை பார்த்தது, கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது. இந்த பேரன் கொஞ்சம் போல ஒரு சிறிய டம்ளரில் பால் கொஞ்சம் போல் வாயில் ஊற்றினான். அந்த பாட்டி இறந்து போனது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் முடிந்து விட்டது, நீ அவ்வளவுதான் என்று அவர்கள் சொன்னது தான் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக நிற்கிறது. அவ்வளவுதான்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று அவர்கள் சொன்னது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவர் அப்படி இருக்கிற போது நாம் சொல்வது இயல்பு. ஆனால் வாழுகிறவர்கள் பல நேரங்களில் என்ன சொல்லுகிறோம் என்றால், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய பல்வேறு நிலைகளில் நாம் இதை அனுபவிக்கிறோம். ஒரு தேர்வுக்கு போகிற ஒருவர் அந்த தேர்விலே வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லுகிறார். அதுபோல ஒரு போட்டிக்கு போகிற, விளையாட்டு போட்டிக்கு போகிற ஒருவர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் எப்படி நான் எந்திரிக்க, இனிமேல் நான் எப்படி ஜெயிக்கிறது என்று அவர் சோர்ந்து போய் இருப்பதை பார்க்கிறோம். இப்போ கொஞ்ச நாளாக ஐபிஎல் நடந்து கொண்டிருக்கிறது, விளையாட்டு போட்டி. சிலர் தாங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அணிகள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னவுடனே, அவ்வளவுதான், இனிமேல் கதை முடிஞ்சது, இவங்க எந்திரிச்சு இதெல்லாம் வர முடியாது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். நோய் வந்து விட்டதென்றால், ஒரு வறுமை வந்து விட்டதென்றால், கடன்பட்டு விட்டோம் என்று சொன்னால், ஒரு துன்பம் நம்மை சூழ்ந்து விட்டது என்று சொன்னால், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என்று பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதுபோலவே நல்ல உறவோடு வாழுகிற சகோதர சகோதரிகளுக்குள்ளாக ஒரு வெறுப்பும் பகையும் வந்து விட்டது என்று சொன்னால், அவ்வளவுதான், முடிந்து போனது என்று சொல்வதையும் பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இனி அவ்வளவுதான், வாழவே முடியாது, சாகத்தான் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ரொம்ப கடன் பட்டுட்டார், நொடி விழுந்துட்டு, தொழிலில் அடி மேலே அடி, என்ன செய்கிறதுன்னு தெரியல, தன்னுடைய 5 பிள்ளைகளோடு சேர்ந்து தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று நினைத்து கொண்டு தன்னுடைய மனைவி 5 பிள்ளைகளும் குழந்தைகளாக இருக்கிறார்கள்.
இளைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே அவர் உட்கார்ந்து கொண்டு இனி ஒன்றுமே செய்ய முடியாது, இனி அவ்வளவுதான் என்று அவர் சொல்லி, ஆகவே சேர்ந்து சாகப் போகிறோம் என்று ஒரு முடிவெடுக்கிறார். அந்த தந்தை சொன்னார், 3 விதங்களில் வைத்திருக்கிறேன், விஷம் வைத்திருக்கிறேன், இங்கேதோ கத்தி வைத்திருக்கிறேன், 3வது துப்பாக்கி வைத்திருக்கிறேன். விஷம் குடித்து சாவுதான், ஒருவேளை பிழைச்சி கிடந்தோம்னு சொன்னால் கத்தியை வச்சு குத்திட்டு சாவோம், அதுலேயும் பிழைச்சி கிடந்தோம்னு சொன்னால் துப்பாக்கி வச்சு சுட்டு செத்து போவோம் என்று அந்த தந்தை சொல்லி கொண்டிருந்தார். அந்த வீட்டிலே கடைசி மகன் சொன்னான், அப்பா எனக்கு சாகுவதற்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வேண்டுமானால் செத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்பா கேட்டார், அது எப்படி, வாழ்ந்தால் எல்லாரும் வாழ்வோம், செத்தால் எல்லாரும் சாவோம் என்று சொன்னார். அந்த கடைசி மகன் சொன்னான், அப்பா சாவதற்கே இவ்வளவு வழிகள் இருக்கிறது என்று சொன்னால் வாழ்வதற்கு வழி இல்லாமலா போகும் என்று சொன்னானாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவ்வளவுதான் முடிந்து போனது என்று யாராவது நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு அல்ல, முடியவில்லை, தொடர்கிறது, தொடங்குகிறோம் என்பதுதான் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழா நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அவ்வளவுதான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். இயேசுவை அடித்து சிலுவையில் அறைந்து விட்டோம், அவரை கல்லறையில் அடக்கம் செய்து விட்டோம், இனி அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்து போனது என்று யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், ஆளும் நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை நம்பிக்கொண்டிருந்த மக்களும் கூட ஐயோ அவ்வளவுதானா, இனி ஒன்றுமே இல்லையா என்று நினைத்து கொண்டு கதவுகளை அடைத்து கொண்டு தங்களுடைய மனங்களுக்குள்ளாக அப்படியே சுருங்கி கொண்டு வேறு வழியே இல்லை நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய உயிர்ப்பு என்ன சொல்கிறது என்றால் அவ்வளவுதான் என்பதல்ல, இப்போதுதான் தொடங்குகிறது, இப்போதுதான் புதிய நம்பிக்கை பிறக்கிறது என்பதை அது சொல்வதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு உயிரோடு இருக்கிற போது போதித்த போதனைகளை விடவும், இயேசு உயிரோடு இருக்கிற போது செய்த அற்புதங்களையும் அருஞ்செயல்களை விடவும், ஏராளமான அற்புதங்களும் அருஞ்செயல்களும் இயேசு இறப்புக்கு பிறகு அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு நடந்தது என்று சொன்னால் அது மிகையாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசுனுடைய பணியும் காலமும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக நின்று கொண்டிருந்தது. ஆனால் இயேசுவை நம்பிய சீடர்கள் உலகமெல்லாம் சென்றார்கள், அவர் சொன்னதை அப்படியே செய்தார்கள், உலகமெல்லாம் இயேசுனுடைய வார்த்தை அறிவிக்கப்படக்கூடியதாக மாறியது. அவ்வளவுதான் என்று நினைக்கவில்லை, உலகமே இருக்கிறது, நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த உலகமே காத்து கிடக்கிறது என்று உலகின் எத்திசையிலும் அவர்கள் பயணப்பட்டார்கள். நினைத்து பார்க்க முடியாத இடங்களிலும் கூட இயேசுவை பற்றிய செய்தி பரவியது. இயேசுவின் பின்னால் மக்கள் புறப்பட்டு வந்தார்கள். இன்றைக்கும் மரமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அவ்வளவுதான் என்பதல்ல, இன்னும் தொடர்கிறது என்பதுதான் இயேசுடைய உயிர்ப்பின் செய்தியாக நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய வாழ்க்கையின் அனுபவங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு விதையை இந்த மண்ணுக்குள்ளாக ஊன்றுகிறோம், அந்த விதை அப்படியே அவ்வளவுதான் என்று இருப்பதில்லை. அந்த விதை தனக்குள் உடைந்து மண்ணை கீறிக்கொண்டு வெளியே வருகிறது. வெளியே வருகிற அந்த விதைதான் சிறு செடியாக வளர்கிறது, அதன் பிறகு மரமாக மாறுகிறது, அது பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, கனி கொடுக்கிறது. அதுபோலதான் இயேசுனுடைய மரணமும். அவ்வளவுதான் என்பதல்ல, அவர் புதைக்கப்படுகிற போது அவர் விதைக்கப்பட்டார் என்பதுதான் இயேசுனுடைய உயிர்ப்பு சொல்கிற செய்தி. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் வேறு ஒண்ணுமே இல்லை, வழியே இல்லைதான். ஆனால் அவ்வளவுதான் என்பதல்ல, இயேசுவை நம்புகிறவர்கள், அவர் பின்னால் போகிறவர்கள், அவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது. மாறாக இதற்கு மேல் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் என் கடவுள் மேலானவர், நான் நம்புகிற தெய்வம் மேலானவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால தான் இன்றைய 2வது வாசகத்தில் தூய பவுலடியார் நமக்கு சொல்லக்கூடிய கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் மிக அழகாக சொல்கிறார், என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மேலானவற்றை நாடுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலானவற்றை நீங்கள் எண்ணுங்கள் என்று சொல்கிறார். கீழானவற்றை எண்ணுதல் என்பது என்ன?
அவ்வளவுதான், முடிந்து போனது என்பது கீழானவற்றின் எண்ணங்கள். மேலானவற்றின் எண்ணங்கள் என்ன? இன்னும் இருக்கிறது, வாழ்வு தொடங்குகிறது, முடிந்து போனதல்ல என்று நம்புகிற அந்த வாழ்க்கையினுடைய நம்பிக்கையைத்தான் மேலானவற்றை எண்ணுங்கள், மேலானவற்றை தேடுங்கள் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் நமக்கு சொல்லக்கூடியது என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் நிலைத்திருப்போமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையில் நிலைத்திருத்தல். அப்படியானால் கீழானவற்றை நாடுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? நம்பிக்கையே இல்லாமல் இருப்பார்கள். எல்லாம் முடிந்து போனது, அவ்வளவுதான் நினைப்பார்கள். ஆனால் முதல் வாசகம் சொல்லுகிறது, நம்புங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். அப்போது நமக்கு நம் ஆண்டவர் இயேசுவோடு நாம் இறந்தோம் என்று சொன்னால் உயிர்ப்போம் என்பதும் அது உள்ளடங்கி இருக்கிறது என்பதைத்தான் திருத்தூதர் பணிகளிலே பேதுரு எழுந்து நின்று பேசுகிற அந்த வார்த்தைகளில் நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, இந்த கல்லறைக்கு ஓடி சென்ற சீடர்கள், பெண்கள் எல்லாரும் அங்கே போய் பார்க்கிறார்கள். வெறுமையான கல்லறையை பார்க்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலில் ஓடி வந்த சீடரும் கண்டார், நம்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையில் தான் அவர்கள் வெறுமையான கல்லறையிலிருந்து புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். நமக்கும் கூட வாழ்க்கையில் பல நேரங்களில் வெறுமையாகிவிட்டது, அவ்வளவுதான். வெறுமையாக இருக்கிறது, வெறுமைதான். ஆனால் ஒன்றுமில்லாமைதான். ஒன்றுமில்லாமையில் தான் ஆண்டவர் உலகை உருவாக்கினார். அது நமக்கு தெரியுமா இல்லையா? அப்படியானால் வெறுமையான கல்லறை, ஒன்றுமில்லாத கல்லறை, அங்குதான் உயிர்ப்புக்கான வாழ்வின் தொடக்கம் இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, அந்த தொடக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டாட வேண்டியிருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், விவிலியம் நிறைய உதாரணங்களை நமக்கு சொல்லிக்கொண்டே போகிறது. செங்கடலை கடக்கிற அந்த காட்சிக்கு முன்பாக நடப்பது என்ன? இஸ்ராயேல் மக்களை பொறுத்தவரையில் அது பெரும் தடையாக இருக்கிறது. முன்னே செங்கடலை சந்திக்க முடியவில்லை, பின்னால் பார்வோனுடைய படைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஓடி ஒளிந்து கொள்வதற்கு காடுகள் இல்லை, மலைகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போல தோன்றியது. ஆனால் ஒன்றுமில்லாத இடத்தில்தான் ஆண்டவர் என்னை நோக்கி நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்கிறார். நீங்கள் ஏன் என்னை நோக்கி அழுது கொண்டிருக்க வேண்டும்? கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை கொண்டு இந்த செங்கடலை அடி என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட செங்கடல் இரண்டாக பிரிகிறது, வழி பிறக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, வழியே இல்லை என்று நினைப்பதில் அல்ல, வழி பிறக்கும் என்பதில் தான் உயிர்ப்பின் செய்தி நமக்கு அடங்கி இருப்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். இதுபோல நிறைய நிகழ்வுகள் வாழ்க்கையில் நம்முடைய அனுபவங்களாக நாம் நினைத்து பார்க்க முடிகிறது. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் இதை சீடர்களுக்கு பல நிலைகளில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். விவிலியம் நமக்கு பல நிலைகளில் இதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதை நினைத்து பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நின்று அழுது கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான். சகோதரிகளுக்கு தெரிந்தது வேறு என்ன செய்ய முடியும் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஏன் அழுது கொண்டிருக்க வேண்டும்? ஒவ்வொரு சாவிலும் ஆண்டவர் சொல்வது என்ன? இது சாவே அல்ல, இது முன்னொரு வாழ்க்கையினுடைய தொடக்கம் என்றுதான் அவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆகவே நமக்கு வாழ்வு இதோடு முடிவதல்ல, நாம் உயிர்த்து கொண்டே இருக்கிறோம், மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறோம் என்பதைத்தான் இயேசுனுடைய உயிர்ப்பும் அவர் எழுப்பிய உயிர்ப்புகளும் நமக்கு சொல்வதாக நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், நெருக்கடிகள் வருகிற போது அவ்வளவுதான் என்று சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நம் ஆண்டவர் அவ்வளவுதான் என்று சொல்லுகிற மனிதர்களிடத்தில் இல்லை. இதற்கு மேல் உங்களுக்கு வாழ்வு உண்டு, ஒரு தொடக்கம் உண்டு என்று நம்புகிறவர்கள் மத்தியில் தான் அவர் குடியிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆய்வு செய்து பார்ப்போம். ஆண்டவருடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமேன்.